மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். इस वीडियो को द्वारा आप सभी लोगों को देखने के लिए मुझे बहुत खुशी लग रहा है. உங்களோடு சேர்ந்து இந்த வேதத்தை ஆராயும்படியாக கர்த்தர் இந்த சிலாகியத்தை தந்தபடினால கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். प्रभु आपके साथ मिलके इस बाइबल स्टडी में पवित्र ग्रंथ के बारे में हम देखने के लिए हमें मदद करने के लिए मैं उसको धन्यवाद कहता हूँ. இந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை ஆதாரம் வைத்து இந்த வேதத்திலிருந்து சில ரகசியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். ये 2 कोरिन्थियों के पुस्तक 2 अध्याय 14, 15, 16 इस वचन को उसके वचन से द्वारा हम आगे बढ़ेंगे. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகளுக்குள்ளேயும் கெட்டுப்போர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டுப்போர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகளுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? परंतु परमेश्वर का धन्यवाद हो जो मसीह से सदा हमको जय के उत्सव में लिए फिरता है और अपने ज्ञान की सुगंध हमारे द्वारा हर जगह फैलाता है, क्योंकि हम परमेश्वर के निकट उद्धार पाने वालों और नाश होने वालों दोनों के लिए मसीह की सुगंध है. कुछ के लिए तो मरने की निमित्त मृत्यु की गंध और कितनों के लिए जीवन के निमित्त जीवन की सुगंध. भला इन बातों के योग्य कौन है? இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். देखिए यहाँ पौल बता रहा है हम यीशु मसीह के लिए एक अच्छा सुगंध फैलने वाले हैं करके बता रहे हैं. அப்ப தேவனுக்காக சுகந்த வாசனையாய் பவுல் இருக்கிறதை சொல்லுகிறார். देखिए प्रभु के लिए एक पौल सुगंध देने वाला या सुगंध फैलने वाला एक व्यक्ति है करके बता रहा है. கிறிஸ்துவின் நற்கந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्रिस्तु की एक लोभान करके बता रहे हैं. अब கிறிஸ்துவுக்குள் ஒரு வாசனை இருக்கிறது. देखिए यीशु मसीह के अंदर एक सुगंध है. இந்த மனுஷனுக்குள் ஒரு வாசனை இருக்கிறது. एक मानव के अंदर भी एक सुगंध है. இங்கே உன்னதப்பாட்டின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். देखिए श्रेष्ठ गीत 1 अध्याय 3 वचन में भी हम पढ़ सकते हैं. இங்கே கிறிஸ்து நமக்காய் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए यीशु मसीह हमारे लिए एक गंध रस के जैसे सुगंध फैलने वाला है करके लिखा गया है. अब கிறிஸ்து வாசனையாய் மாறுகிறார். मतलब यीशु मसीह हमारे लिए सुगंध के जैसे बदला होता है. அந்த மனுஷனுக்குள்ள வாசனைகள் விலகி கிறிஸ்துவின் வாசனை மனுஷன் மூலமா வெளிப்படுகிறது. एक इंसान के अंदर रहने वाला की सुगंध हटा के प्रभु यीशु मसीह का सुगंध फैलने वाला हम देख सकते हैं. இந்த உலக காரியங்களை நம்ம யோசிக்கும் பொழுது மனு குலத்தை குறித்து நம்ம சில காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். देखिए संसार में रहने वाले मानव के बारे में हम थोड़ा चर्चा करेंगे. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் அவதரிக்கும் பொழுது குழந்தையாய் பிறக்கிறான். பிறந்த அந்த நாள் முதல் இறந்து அவன் மண்ணுக்குள் போகிற அந்த நாள் வரை அவனுக்குள்ள வாழ்க்கை முழுவதும் வாசனை संबंधपட்டிருக்கிறது. देखिए इस संसार में पैदा होते एक मानव एक इंसान पैदा होते उस समय से लेकर जब तक वो मरता है उस समय तक उसके जिंदगी में सुगंध का एक बड़ा सा संबंध रहता है. தாய்மார்கள் குழந்தைக்கு வாசனை பொருளை தடவுறாங்க. देखिए एक बालक या बच्चा जब पैदा होते ही सुगंध का उसके ऊपर डालते हैं. அந்த நாளில் ஆரம்பித்தது அவனோட மரண பரியந்தம் மரிக்கிற நேரத்தில் கூட சுகந்த வாசனையில அவங்க தடவுற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். देखिए एक छोटा सा बच्चा इस संसार में पैदा होता है. पैदा होने के बाद एक सुगंध फैलने वाला चीजों को उनके बच्चों के ऊपर डालते हैं. वैसे ही वो मानव बन के बड़े होके मरने से उस समय पर भी वो मरने के समय पे वो सुगंध डालने का चीज हम देख सकते हैं. இந்த உலக மனிதர்களை பார்க்கும் பொழுது அவருடைய தெய்வத்தை ஆராதிக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு வழிபாடு முறைகள் இருந்தாலும் அவர்கள் தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது வாசனைகளோடு அவர்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறதை அறிந்திருக்கிறோம். देखिए संसार में रहने वाले बहुत सारे लोग हैं. वो लोग अपने भगवान को पूजा पाठ करने वाला अलग तरीका होता है, लेकिन सभी लोग अपने रहने वाला सुगंध से ही उनके पूजा पाठ कर सकते देखते हैं. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜா ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए हमारा परमेश्वर भी एक अच्छा सा गंध रस सुगंध फैल
फैलने वाला है करके लिखा गया அப்ப है। ஆண்டவருக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இந்த வாசனைக்கு என்ன சம்பந்தம் என்று வேதத்தில் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். हमारा प्रभु को और सुगंध फैलने वाला हमारा परमेश्वर को क्या संबंध है, हम इस पवित्र ग्रंथ से हम देख सकते हैं। சில வருஷங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்ததான ஒரு போலீஸ் ஆபீசர் அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். देखिए एक इंग्लैंड में एक घटना होता है एक पुलिस ऑफिसर घर में, वो घटने को मैं अपना कहना चाहता हूँ। அவர் விசேஷமான ஒரு நல்ல திறமையுள்ள அதிகாரியாக இருந்தால் அவர் வீட்டில் ஒரு நாள் கள்ளத்தனமானது, அதனால அவர் வெட்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார், இதை கண்டுபிடிக்க முடியாதபடி தவிக்கிற அந்த நாட்களிலே அவர் வேதத்தை வாசித்து ஜெபித்து வழக்கத்தின்படி தன் அலுவலகத்துக்கு போகும் பொழுது அவருடைய கண்களில் பட்டதான ஒரு வாசனம், அந்த ஆவியான வசனத்தை அவர் நினைவுபடுத்தினார். देखिए जब वो बड़ा सा पुलिस ऑफिसर होने से भी उनके घर में एक चोरी हो गया था, उस चोरी के वजह से बहुत दुखी पड़े थे। घर में बैठ के सोचते समय अपने पवित्र बाइबल से एक वचन उनके जिंदगी में बहुत सा एक बदलाव लेके आया था। அவருடைய கண்களில் பட்ட ஒரு வசனம், அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தபடியினால வழக்கத்தின்படி ஜெபத்தோடு வேத வாசித்து தன்னுடைய அலுவலுக்கு போகிற அந்த நாட்களிலே அவர் கண்களில் பட்டதான ஒரு வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. देखिए जब अपने आप वो प्रार्थना करके बाइबल पढ़ के काम जाने के पहले जब बाइबल पढ़ते हैं यिर्मयाह 13 अध्याय 3 वचन में एक वचन उनके जिंदगी में बहुत सा बदलाव लेके आया था। அது ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். उसमें से मैं एक 2-3 बातों सिर्फ बताना कहता हूँ। கொண்டு போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் என்கிற ஒரு வார்த்தை. देखिए लेके जाना एक चाकू और पकड़ के लेके आने वाला कुत्ता करके लिखा गया। பிடித்து இழுக்க நாய்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை ஆவியான உள்ளத்தில் அதிகமாய் பாரப்படுத்தினபடினாலே पकड़ के खींचने वाला कुत्ता करके इस वचन पवित्र आत्मा उस आदमी से बातें करते समय அவர் தான் வளர்த்திருந்த 3 நாய்களை அந்த ரூம்ல அந்த அறைக்குள்ள கொண்டு வந்து விட்டபடினால அந்த நாய்கள் அந்த வாசனையை கண்டுபிடித்து கள்ளன் எங்க இருக்கிறானோ அங்கேயே போய் அந்த கள்ளனை கவி பிடித்து இழுத்து கொண்டு வந்ததா. जब अपने घर में पालने वाला 2-3 कुत्ते को छोड़ते ही उस रूम के अंदर छोड़ने के बाद उस कुत्ते ने बांस लेके तुरंत उस चोर को रहने वाला जगह को जाके उस चोर को पकड़ लिए थे उस कुत्ते के द्वारा। இதுல ஒரு காரியத்தை உலக விலகி கொண்டது. இந்த நாட்கள்ல கூட வழக்கத்தின்படி இந்த போலீஸ் இலாகாவில் இப்படிப்பட்ட காரியங்கள் திருடர்களை பிடிக்கும்படியாய் நாய்களை பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். इस संसार में हम देख सकते हैं कि सभी तरह के पुलिस वालों के पास पुलिस का कुत्ता रहता है, चोरों को पकड़ने के लिए बहुत मदद करता है करके। பல லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் அந்த வாசனை கண்டுபிடித்து சரியான அந்த கள்ளனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வித்தியாசமான வாசனைகளை அவர் கர்த்தர் மனிதனுக்குள்ள வைத்திருக்கிறார். देखिए बहुत सारे एक बांस या सुगंध एक इंसान के अंदर रहने से भी प्रभु हर एक व्यक्ति के लिए एक व्यत्यास तरह के सुगंध रखा गया है। வீடுகள்ல குழந்தைகளை ஸ்நானம் பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு லட்சிகளுக்கு தெரியும், 4 குழந்தைகள் 5 குழந்தை இருந்தாலும் குழந்தைகளுக்கு அவளை ஸ்நானம் பண்ணி உச்சி முகர்ந்து தலையை முகர்ந்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு குழந்தையுடைய வாசனை வித்தியாசமாய் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இது உண்மை. देखिए इस संसार में रहने वाले हर एक माँ और दादी माँ को भी जानते हैं कि घर में एक 3 या 4 बच्चे होने से भी हर एक बच्चे जब वो पैदा होने के बाद नहाने के बाद देख सकते हैं, हर एक बच्चे के अंदर एक व्यत्यास सुगंध देख सकते हैं। अब ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே सृष्टिपिले கர்த்தர் ஒரு வாசனை வைத்திருக்கிறார். देखिए हर एक इंसान के अंदर जब वो मानव पैदा होता ही प्रभु ने एक सुगंध फैलने वाला एक रखे थे। கிறிஸ்துவுக்குள் ஒரு வாசனை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. देखिए यीशु मसीह के अंदर भी एक सुगंध है करके वचन कहता है। அப்ப நம்ம இயேசு ராஜாவுடைய காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு பிறப்பிலே வாசனை வெளிப்படுகிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். हम जब यीशु मसीह ने पैदा हुए हैं, जब पैदा होते ही उनके अंदर से उनसे एक सुगंध फैलने वाला चीज भी हम वचन के द्वारा देख सकते हैं। மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பிறப்பிலே சாஸ்திரிகள் அவரை கண்டு ஆராதித்து பரிசுகளை கொடுக்கும்படியாய் வருகிற காரியங்களை அறிந்திருக்கிறோம். देखिए मत्ती पुस्तक 2 अध्याय 11 वचन में पढ़ सकते हैं, जब यीशु मसीह ने पैदा हुए थे, उस पैदा होने के बाद शास्त्री लोग उनको ढूंढ के आके गिफ्ट देके और उसके बाद उस तरह का वचन हम देख सकते हैं। சாஸ்திரிகள் தூப வர்க்கம் கொடுக்கறாங்க.
இதற்கு ஆசாரித்துவத்தை காட்டுகிறது. தேவன் இந்த நாள் வரை இன்று வரையிலும் நமக்காய் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறதை குறிக்கிறது. जब वो शास्त्री लोग लोंबा दिए थे यीशु मसीह को, ये लोंबा हमें सिखाता है और कहता है कि यीशु मसीह हमारे लिए पिता के पास इस समय तक प्रार्थना कर रहा है. வெள்ளை போலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை போலம் கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. देखिए गंध रस कहता है, गंध रस हमें कहता है कि जब यीशु मसीह एक मरण का समान एक चीज करके बताया है. இந்த 12 பரிசு தியானிக்கும் பொழுது அது ராஜரிகத்தை குறிக்கிறது. ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் ஜெயமெடுத்தவராய் இந்த உலகத்துக்கு மீண்டும் வரப்போகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். देखिए यीशु मसीह है यहाँ पर. यीशु मसीह बालक के समय पैदा होने के बाद शास्त्री लोग सोना दिए थे. सोना दिखाता है कि यीशु मसीह एक राजा है, हमें एक दिन ऊपर लेके जाने वाला है करके हम दिखाता है. கிறிஸ்துவோட பிறப்பில் ஒரு வாசனை சம்பந்தப்பட்டிருக்கிறது. यीशु मसीह पैदा होने के समय पर भी सुगंध उनके जिंदगी में फैलना शुरू हो गया था. அவருடைய மரணத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அவர் அடக்கம் பண்ண அந்த நேரத்தில் நிக்கோதேமு என்கிறதான ஒரு மனுஷன் அவருடைய சரீரத்தை வாங்கி வெள்ளை போலம் கரிய போலம் என்று சொல்லி 100 ராத்தலை கலந்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற காரியங்களை யோவான் 19:39 அறிந்து கொள்ள முடியும். देखिए यूहन्ना की पुस्तक 19 अध्याय 39 वचन में पढ़ सकते हैं कि जब यीशु मसीह मरने के समय पर भी एक आदमी ने निकोदेमस करके उसने आके जब यीशु मसीह के ऊपर एक गंध रस फैल के 100 रातल की सभी डाल के अपने यीशु मसीह के शरीर को ठीक तरह से कपड़े के अंदर रखा था. அவர் ராஜாதி ராஜாவாய் 2ஆம் வருகையில வரும் பொழுது அவர் எப்படி வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்க முடியும். प्रकाशित वाक्य में हम पढ़ सकते हैं कि यीशु मसीह दूसरे बार हमें देखने के लिए, हमें लेके जाने के लिए वापस आने वाला है करके हम देख सकते हैं. வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தக பொடியின் சகல கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனை வீசி தூப ஸ்தம்பங்களை போல வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए यहाँ कहता है कि गंध रस और लोमन सुगंधित फैलने वाला ये आदमी कौन है करके लिखा गया है. அந்த வசனத்தை வாசிக்கலாம். उस वचन फिर से हमारे लिए पढ़ेंगे. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். प्रकाशित वाक्य श्रेष्ठ गीत 3 अध्याय 6 वचन को पढ़ेंगे. यह क्या है जो दुए के खम्बे के सामने गंध रस और लोबान से सुगंधित और व्यापारी की सब बाती की बुकनी लगाई हुई जंगल से निकला आता है. இங்கே இயேசுடைய வருகையை குறித்து தீர்க்க தரிசனமாய் நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். यहाँ यीशु मसीह आने वाले हैं करके एक प्रवादना वचन लिखा गया है. அவருடைய மரணத்தை குறித்து தியானிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. देखिए श्रेष्ठ गीत 1 अध्याय 3 वचन में लिखा गया है कि यीशु मसीह के नाम एक गंधरस के जैसे फैलने हुआ है करके. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். यीशु मसीह तीसरा दिन जी उठे थे. மார்த்தாலும் மரியாளும் மற்ற ஸ்திரீகள் கல்லறைக்கு ஓடி போகும் பொழுது சுகந்த கந்த வர்க்கங்களை சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள். जब यीशु मसीह जी उठने उस जगह पर मार्ताल मगदला मरियल सभी गंधरस और लोमन सभी लेके सुबह उठते उनको देखने के लिए, यीशु मसीह को देखने के लिए भाग के गए थे. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு அந்த வாசனை பொருட்க தேவையில்லாமல் இருந்தது, பயன்படாது இருந்தது. கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. देखिए यीशु मसीह को उस तरह का सुगंध रस नहीं चाहते थे, नहीं चाहिए थे और नहीं मानते थे. அப்ப அந்த சுகந்த வாசனை நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? ये सुगंध एक सुगंध गंध रस क्या हमें सिखाता है? இந்த சுகந்த வாசனை உயிர்த்தெழுந்த இயேசுக்கு இனிமேல் வேண்டாம், நீங்களே வாசனையாய் மாறும்படியாய் வேதம் நம்மை அழைக்கிறது. देखिए सुगंध रस हमें सिखाता है और कहता है कि मुझे मानव के हाथों से बना हुआ सुगंध रस या गंध रस मुझे नहीं चाहिए, तुम अपने आप सुगंध देने वाला, सुगंध फैलने वाला बना दो करके वचन हमें देख के कहता है.
இதை பவுல் கொரிந்திய சபைக்கு இது எழுதும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவ தேவனுக்காக கிறிஸ்துவ நற்கந்தங்களாக இருக்கிறோம். देखिए पौल कोरिन्थ को लिखते समय, उस मंदिर को लिखते समय कहता है, हम यीशु मसीह के लिए एक गंधरस फैलने वाले लोग हैं करके लिखता है. அந்த வசனத்தை சொல்லி 16 வருஷம் சொல்லி முடிக்கும் போது, நாங்கள் வாசனையா இருக்கிறோம், இந்த வாசனையா இருக்க தகுதியுள்ளவர் யார் என்று பவுல் ஒரு கேள்வியோடு முடிக்கிறார். यहाँ पर पौल जब खत्म करते समय और प्रश्न से खत्म करता है कि कौन ये मतलब सुगंध देने वाला व्यक्ति है करके. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மையே சுகந்த வாசனையா மாற்றும்படியாக விரும்புகிறார். देखिए इस समय पर प्रभु हमें एक सुगंध फैलने वाला व्यक्ति या मानव बनाने के लिए चाहते हैं. இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது, நோவா தன் பேழை விட்டு வெளியே வரும் பொழுது பரிசுத்தமான மிருகங்களும் பரிசுத்தமான சில பறவைகளை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பலியாய் சமர்ப்பிக்கிறார். கர்த்தர் அந்த வாசனையை நுகர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். देखिए जब नोहा नाव से बाहर आते ही एक परिशुद्ध वाला एक प्राणी को लेके उसने पर प्रभु को बलि दिया. उस बलि को प्रभु ने सुगंध से स्वीकार किया. ஆதியாகமம் 8 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் என்று சொல்லி. देखिए उत्पत्ति 8वां अध्याय में हम पढ़ सकते हैं, उस सुगंध को प्रभु ने स्वीकार किए हैं करके पढ़ सकते हैं. கர்த்தர் மனுஷனோடு உறவாடும் பொழுது, மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த மனுஷன் தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் தேவனுக்கு தன்னை பலிகளை கொடுத்து அதை கர்த்தர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று பழைய ஏற்பாட்டில் எல்லாம் அறிந்திருக்கிறோம். देखिए पुराना नियम में आप कहीं भी देखिए, एक मानव प्रभु के पास आशीष मांगना है तो, या गलत के या पाप के लिए माफी मांगना है तो, अपने रहने वाला या जानवरों को बलि देते समय उस बलि देने के बाद प्रभु उससे आशीष करता है, पापों को मिटाता है. उस सुगंध को प्रभु स्वीकार करते समय, और हम देख सकते हैं मानव और प्रभु के एक संबंध ज्यादा होते ही. ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் போகும் பொழுது அவன் தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை சுகந்த வாசனையால் முகர்ந்து கர்த்தர் மனுஷனை ஆசீர்வாதத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். देखिए हर समय हर इंसान प्रभु के सन्निधि में जाते वक्त अपने प्रभु के लिए एक दान देना, यानी कि प्रभु से एक बलि देना, एक चीज देख सकते हैं. இதை பார்த்த சத்துரு அவன் வைராக்கியம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான். இந்த கர்த்தர் அனுபவிக்கிற மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளுகிற இந்த வாசனையை அவன் எப்படியாவது கவர்ந்து கொள்ளும்படியாய் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிதப்ப பண்ணுகிறான். देखिए शैतान ये सभी सारा चीज को देख के कैसे भी इस इंसान और प्रभु को रहने वाला संबंध को तोड़ना है करके इस संसार में रहने वाले मानव की रास्ता बदल दिया है. அங்கே எசேக்கியேல் 20 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் பொழுது, देखिए एसेकियेल की पुस्तक 20वां अध्याय 28 वचन को हम पढ़ते समय, சத்துருவால வஞ்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மனுஷர் என்ன செய்யறாங்க? देखिए शैतानों से एक परीक्षा लिया हुआ इस्राएली लोग क्या कर रहे हैं. देखिए உயர்ந்த மலைகளை கண்ட மாத்திரத்தில், एक ऊंचा पर्वत देखते ही, தழைத்த விருட்சங்கள் மரங்களை பார்க்கும் பொழுது, एक अच्छा वृक्ष पेड़ पौधों को देखते ही, அங்கே தங்களுடைய பலிகளை செலுத்தி वहीं पर अपने बलि को बलिदान देके, அந்த காணிக்கைகளை படைத்து वहां के रहने वाले सभी दान देके, சுகந்த வாசனையான தூபங்களை காட்டி एक सुगंध देने वाला गंधरस लोम्बा दबी दिखा के கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु के लिए गुस्सा लेके आए करके वचन कहता है. ஆண்டவருக்கு தூப வாசனை கொடுக்காதபடி, देखिए प्रभु को एक गंधरस का सुगंध गंधरस नहीं दिखा, ஆண்டவர் உருவாக்கின மற்ற காரியங்களுக்கு தூபத்தை காட்ட வாசனை கொடுக்க இந்த ஜனங்கள் மாறிவிட்டார்கள். एक प्रभु से बना हुआ एक प्राणी जीव जंतु को प्रभु के लिए सुगंध देना शुरू कर दिए हैं. எசேக்கியேல் 20 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கும் பொழுது, देखिए एसेकियेल 20वां अध्याय 32 वचन को हम पढ़ते हैं, மரத்திற்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்தார்கள். वहां के इस्राएली लोग पत्थर को और पर्वत पेड़ पौधों को मूर्ति पूजा करना शुरू कर दिए हैं. இதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது மிகுந்த எரிச்சல் அடைந்தார், கோபம் அடைந்தார், தன்னுடைய ஜனங்களை குறித்து வேதனை அடைகிறார். ये सारा चीज देख के प्रभु गुस्सा होके बहुत प्रभु के दुखी को पहुंच दिए थे. இதை பார்த்து ஆண்டவர் தானே வாசனையாய் உலகத்துக்கு வரும்படியாய்
தீர்மானித்தார். इस सभी सारा चीज को देख के प्रभु अपने आप निर्णय लेके मैं इस संसार को वापस आना चाहिए करके तीर्मान ले लिए. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது एफेसियर पुस्तक 5वां अध्याय 2 वचन को पढ़ते ही கிறிஸ்து நமக்காக क्रिस्तु हमारे लिए தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான अपने आप प्रभु के लिए एक सुगंधित फैलने वाले காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மில் அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்தார். देखिए दान के रूप में या और एक त्याग के रूप में हमारे ऊपर प्यार रख के ये सभी कर दिए थे. பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்துக்கு அடிமையாய் கடந்து வந்து परलोक प्रभु ने संसार को वापस नीचे आके தனியே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து अपने आप कलवरी क्रूस पर समर्पित करके பலியாய் ஜீவ பலியாய் தன்னை சரித்து ஒப்பு கொடுத்து एक जिंदगी के प्राण हमारे जान देके தன்னையே வாசனையாய் மாற்றிக் கொண்டார். अपने आप वो एक सुगंधित फैलना शुरू कर दिए थे. அதை உன்னத பாட்டின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் ஆண்டவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொல்லி இருக்கிறது. देखिए श्रेष्ठ गीत 1 अध्याय 3 वचन में लिखा गया है कि यीशु मसीह हमारे लिए एक नाम है, एक गंधरस सुगंध फैलने वाला करके लिखा है. அதே பவுல் சொல்கிறபடி ऐसे ही पौल ने हमें कह दिया है கிறிஸ்துவுக்கு நாங்கள் வாசனையாய் இருக்கிறோம். हम यीशु मसीह के लिए एक अच्छा सा सुगंध फैलने वाले हैं. எங்களுக்குள்ள இருக்கிற வாசனை மறைந்தது, கிறிஸ்துவின் வாசனை எங்களுக்குள்ள வந்து விட்டது. हमारे अंदर रहने वाला सुगंधित हट के प्रभु यीशु मसीह का सुगंधित फैलने वाला है. அப்ப ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருக்கு சுகந்த வாசனையை மாற வேண்டும் என்று சொன்னால் अगर एक प्रभु के बच्चा प्रभु के लिए एक सुगंध फैलने वाला होना है तो அது கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் அந்த சமூகத்துக்கு ஓடி வந்து தன் ரத்தத்தினால கழுவப்படுகிறது. जब यीशु मसीह का खून से हमें धो के और क्रूस के पास जो आदमी भाग के आता है அவருடைய கர்த்தருடைய சுகந்த வாசனை அவன் மூலமா வெளிப்படுகிறது. जब उसी समय पर प्रभु की एक सुगंध गंधरस फैलना शुरू होता है. ஓசியா 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. देखिए होसिया 14 चैप्टर 7वां वचन हम देखेंगे. கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. प्रभु के वचन ठीक तरह से लिखा गया है. சோதர திராட்சை ரசத்தின் வாசனைக்கு ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु को एक द्राक्ष रस के सुगंधित के समान लिखा गया है. அந்த திராட்சை ரசத்தின் வாசனை என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஒப்புமையா இருக்கிறது. देखिए द्राक्ष रस मतलब प्रभु के लहू के संबंधपट्ट है. ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் கல்வாரி சிலுவைக்கு நேராக ஓடி வரும் பொழுது जब एक इंसान क्रूस के पास भागते आते ही அவர் ரத்தத்தின் புண்ணியத்தினால் பரிசுத்தம் அடைகிறார். अपने प्रभु की लहू से अपने आप परिशुद्ध होता है. அவருடைய ரட்சிப்பின் வாசனை அவனுக்குள் வெளிப்படுகிறது. उसके अंदर से एक रक्षण का एक सुगंधित फैलता है. வெளிப்படுத்தின விசேஷம் அவர் வசனத்துல 7ஆம் அதிகாரம் 14 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது देखिए प्रकाशित वाक्य 7वां अध्याय 14 वचन में हम देख सकते हैं. ஒரு தேவதூதன் யோவானை பார்த்து கேட்கிறார். एक देवदूत யோहान के पास देख के पूछ रहा है, இந்த வெள்ளை இங்கே தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று கேட்கிற ये பொழுது सफेद वस्त्र पहना हुआ है ये आदमी लोग कौन है? யோவான் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். योहान उस देवदूत को देख के कहता मुझे मैं नहीं जानता அப்ப हूं. தேவதூதன் சொல்லுகிறார், उस समय पर देवदूत कहता है இந்த வெள்ளை இங்கே தரித்திருக்கிறவர்கள் ये सफेद कपड़ा पहना हुआ மிகுந்த व्यक्ति உபத்திரவத்தின் மத்தியில बहुत उपद्र के रास्ते में ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால தோய்க்கப்பட்ட இந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறவர்கள் एक बकरी की लहू से धो के पहना है इस तरह का वस्त्र को. இவர்கள் தான் இந்த வெள்ளை இங்கே தரித்திருக்கிற பரிசுத்தவான்கள். ये लोग ही एक सफेद वस्त्र पहना हुआ परिशुद्धवान व्यक्ति लोग. முதலாவது ஒருத்தர் கிறிஸ்துவுக்காக வாசனை கொடுக்க வேண்டுமானால் देखिए पहला अपने जिंदगी में यीशु मसीह के लिए एक सुगंधित फैलना है तो பவுல் கேட்ட கேள்வியின்படி पौल जैसे उसने प्रश्न पूछा उसकी तरफ ही எவன் வாசனை கொடுக்க தகுதியானவன் என்று கேட்கிறார். कौन प्रभु के लिए एक सुगंधित देने वाला है? ஒருவர் கிறிஸ்துவுக்காக வாசனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். एक इंसान प्रभु के लिए एक सुगंधित फैलना है तो அவன் கல்வாரி சிலுவைக்கு நேராய் ஓடி வந்து वो कलवरी क्रूस के पास भाग के आके தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு अपने पापों को स्वीकार அவர் ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது अपने लहू से धोते ही கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவனுக்கு தருகிறார். प्रभु उसके रक्षण का एक वस्त्र को देता है. கிறிஸ்துவின் வாசனை ரட்சிப்பின் வாசனை அவனுக்குள் வெளிப்படுகிறது. एक क्रिस्तु की सुगंधित उसके अंदर से फैलना शुरू होता है. இந்த நாட்களில் இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். यहाँ हम दूसरा चीज हम देखेंगे கிறிஸ்துவுக்காக வாசனை கொடுக்கிற தகுதியானவன் யார் என்று. यीशु मसीह के लिए को किस तरह का एक इंसान फैल सकता है? ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறார். एक रक्षण का संतोष या खुशी
मानने वाला स्वीकार करने वाला वो प्रभु के लिए सुगंधित रह सकता है। இங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்க முடியும். देखिए आयशाया पुस्तक 11 अध्याय और 13 वचन में पढ़ सकते हैं। கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो आदमी प्रभु से डरता है प्रभु के लिए एक सुगंधित फैल सकता है। கர்த்தருக்கு பயப்படுவதுதான் கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனையாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். देखिए प्रभु के लिए जो आदमी डरता है वो डरने वाला आदमी के अंदर से प्रभु के लिए सुगंधित फैल सकता है। ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வந்து एक प्रभु के दास या व्यक्ति प्रभु की सन्निधि தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் பலி சுகந்த வாசனையாய் பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது जगह प्राण शरीर आत्मा को प्रभु की सन्निधि में एक सुगंधित के जैसे समर्पित करते समय கர்த்தர் அவனை சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். प्रभु उस चीजों को खुशी से और आशीष से प्रभु स्वीकार करता है। ஒரு மனுஷன் தெய்வத்துக்கு பயந்து நடுங்கி ஜீவிக்கும் பொழுது जो आदमी प्रभु से डर के अपने वचन के तरफ जिंदगी जीते समय தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது अपने शरीर को बहुत परिशुद्ध से देख के चलने समय அதே சுகந்த வாசனையாய் மாறுகிறது. वो ही अपने जिंदगी में प्रभु के लिए फैलने वाला सुगंधित हो जाता है। ரோமர் 12:1 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. रोमियो के पुस्तक 11 अध्याय और 12 वचन पढ़ सकते हैं। நீங்கள் உங்கள் சரீரங்களை आप अपने शरीरों को உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை आपके प्राण आत्मा शरीरों को பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று एक சொல்லி परिशुद्ध जीव बलि के जैसे अपने बलिदान दीजिएगा। அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாதபடி बहुत सारे जिंदगी में परिशुद्ध बिना परिशुद्ध के जिंदगी தெய்வ பயம் இல்லாதபடி प्रभु ஜீவிக்கிற के डर के बिना जी रहे हैं। அநேக காரியங்களை பார்க்கிறோம். इस तरह का बहुत सारा चीज हम इस संसार में देख सकते இந்த हैं। மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் मलाकी एक प्रवादन पुस्तक का 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 अध्याय 6 वचन को पढ़ते समय கர்த்தர் துக்கத்தோடு கேட்கிறார். प्रभु बहुत दुखी से कहता है மகன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான், अपने बेटा अपने पिता को गौरव करता है। வேலைக்காரன் எஜமானை கனம் பண்ணுகிறான். एक काम वाला अपने बॉस को एक गौरव लेते आता है। நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? अगर मैं पिता तो मेरा गौरव किधर है? நான் தெய்வமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் अगर கேட்கிறார். मैं भगवान हो तो मुझे देने वाला गौरव किधर है? நம்ம ஆண்டவரை இயேசு ராஜாவை ஆராதிக்கிறோம். देखिए हम यीशु मसीह को आराधना करते ஆனா हैं। தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் அநேகருடைய வாழ்க்கையில இல்ல. बहुत बार हमारे जिंदगी में प्रभु के लिए डरने वाला वो समय या डर नहीं प्रभु से नहीं डरते हैं। மனசும் மாமிசமும் வாழ்ந்து நினைக்கிறபடி எதிர்பார்க்கிறபடி விரும்புகிறபடி துணிகரமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. जैसे हमारा मांस और हमारा सोच कहता है उस तरह का हमारा जिंदगी भी जी रहा है। ஒரு மனுஷன் தெய்வத்துக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது अगर एक व्यक्ति प्रभु से डर के जीते ही அவர் கர்த்தர் அதை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறார். प्रभु उसी को ही एक सुगंधित से फैलना शुरू करता है। இந்த உலகத்துல வாழ்வுகள் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வசனத்துக்கு நடுங்கி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாய் மாறுகிறது. जब तक इंसान इस संसार में जीते समय प्राण आत्मा शरीर को परिशुद्ध से देख के इस वचन के मार्ग पर चलता है वो उसके जिंदगी से प्रभु के लिए गंधरस के सुगंधित फैलना शुरू होता है। பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு நாங்கள் சுகந்த வாசனை. पौल कहता है हम यीशु मसीह के लिए एक सुगंध फैलने वाले लोग हैं। நீங்கள் தகுதியுள்ளவர்களா இருக்கிறீர்களா? आप सभी योग्यता से हैं क्या? நாம் பரிசுத்த தெய்வத்திற்கு சுகந்த வாசனையா இருக்குமானா अगर हम परिशुद्ध जिंदगी जी के प्रभु के लिए सुगंध देने वाले நம்முடைய हैं கல்வரி சிலுவைக்கு ஓடி வருவோம். हम सभी कलवरी क्रूस के पास भाग के அந்த आएंगे। ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். उस रक्षण की खुशी को स्वीकार அந்த करेंगे। நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வோம். उस नीति का एक वस्त्र को हम पहनेंगे। அதுவே சுகந்த வாசனை. वो ही प्रभु के लिए फैलने वाला सुगंधित है। ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது एक इंसान प्रभु के लिए डर के जीने से அதே சுகந்த வாசனை वो ही एक सुगंध फैलने वाला व्यक्ति बन जाएगा। இந்த வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க इस போகிறோம். समय हम प्रभु के इस वचन को समर्पित करके हम प्रार्थना करेंगे। பவுல் சொல்லுகிறார், पौल कहता है நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம். हम प्रभु के लिए गंधरस फैलने वाले सुगंधित நம்ம लोग हैं। ஒவ்வொருவரும் சொல்லணும், हम हर एक व्यक्ति प्रभु को देख के நாங்கள் कहना है கிறிஸ்துவுக்கு சுகந்த வாசனையா இருக்கிறோம். हम प्रभु के लिए एक गंधरस फैलने वाले एक व्यक्ति लोग हैं। கிறிஸ்துவுடைய வாசனை எங்களுக்கு வெளிப்படுகிறது. हम क्रिस्तु यीशु मसीह के एक गंधरस हमसे फैलना चाहिए। தகப்பனே, இந்த வசனத்தின்படி எங்களை வாசனை கொடுக்க எங்களை மாற்றுங்க. प्रभु इस वचन के तरफ से इस वचन के द्वारा हमारे जिंदगी में भी आपके लिए सुगंधित फैलने वाला व्यक्ति जैसे हमारे बना दीजिए प्रभु। எங்கள் மூலமாய் உம்முடைய வாசனை வெளிப்படுவதா हमारे मुखांतर
अंतर से आपकी एक सुगंधित को फैलने के लिए मदद कीजिए प्रभु। இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாசனை கொடுக்கிற தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். इस वचन को सुनने वाले हर एक इंसान को अपने बच्चों को एक सुगंधित फैलने वाले बच्चों को जैसे बना दीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम पर हम प्रार्थना करते हैं। ஆமென். आमीन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप हर लोगों को आशीष करें।